ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கெச்சப்பும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டிலே கேட்ட உடனே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு 4 தக்காளி இருந்தாலும் போதும், நமக்கு 2 உருளைக்கிழங்கு இருந்தாலும் போதும். நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் செய்கிறதும் ரொம்ப சுலபம்தான். நான் சுலபமான முறையில் உங்களுக்கு எப்படி செய்யலான்னு தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க, நமக்கும் ஈஸியாக இருக்கும். கஷ்டமே கிடையாது. இது ரொம்ப ப்ராசஸ்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. நமக்கு ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம செய்யும் போது நமக்கே இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது ரொம்ப சுலபமான முறையில் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்களும் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டிருக்கிறேன் நான். அது போடணும் உங்கள் இஷ்டம் தான், போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி அவ்வளோத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்க தண்டு மட்டும் எடுத்துருங்க. மற்றபடி எல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த பாத்திரம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு வானல் எடுத்துருக்கிறேன். இதில் இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு அந்த சின்ன வெங்காயத்தை நான் உள்ளே போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை துண்டு மட்டும், நான் ஒரே சின்ன துண்டு போட்டிருக்கிறேன், அது மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 கொதி வைங்க. நல்லா வெந்துடும். கொஞ்சம் வெந்த உடனே நமக்கு இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுத்தோன்னா நல்லா வெந்துடுச்சா. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். தண்ணி மட்டும் கொஞ்சமாகவே ஊற்றுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ நான் அதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ஆற வச்சிடலாம் இல்லை, ஓரளவு ஆறினோன்னே மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு அரை அரைச்சிங்கன்னா போதும். இப்படி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இப்படி வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு இப்போ நம்ம அதோட பல்ப்பு மட்டும்தான் நம்ம எடுத்து அரைச்சோம். அதனால் அதில் கொஞ்சோண்டு தண்ணி அடியில் இருக்கும். அதை திரும்ப மிக்சி ஜார் இதெல்லாம் நம்ம கழுவி இப்போ மறுபடியும் அதிலையே ஊற்றி அப்படியே அதை நல்லா அரைச்சிடுங்க. நமக்கு அந்த வெறும் பல்ப்பை மட்டும்தான் நமக்கு தேவை. கீழே அடியில் நமக்கு வடிகட்டி இருக்கோம்ல, அது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த சக்கையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். நமக்கு தக்காளியும் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை, ஒரு நிமிஷம் நேரத்தில் வெந்துடும். இப்போ அந்த வானலே மறுபடி அந்த நம்ம எடுத்து வச்ச அந்த சாறை மட்டும் நான் இது உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழமும் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே போதும். வினிகர்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஷீடெல்லாம் எடுத்துடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம்ல நான் 3/4 அளவு பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளியோட புளிப்பும் இந்த புளிப்பும் சேரும்போது டேஸ்ட்டு நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இது போல் புழிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே அடுப்பில் அதுக்குள்ளே நமக்கு அந்த தக்காளி போட்டிருக்கிறதெல்லாம் நல்லா கொதிச்சிடும். இப்போ இந்த எலுமிச்சை சாறையும் அது உள்ளே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இப்படி கிளறி விட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த எலுமிச்சஞ்சாறையும் ஊற்றிடுங்க. அடுத்ததாக நம்ம அந்த தனி மிளகாத்தூள் வச்சுருந்தோம்ல, அதையும் அது உள்ளே போட்டுருங்க. தனி மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்க கெச்சப் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக காரம் அதில் இருக்கும், அதனால் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ உள்ளே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது ஒரு 2 குழிக்கரண்டி சின்ன சைஸ் கரண்டிக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்களும் போட்டுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட இவ்வளோ போதும் அந்த மாதிரி நீங்களும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அந்த தண்ணி நல்லா வற்றட்டும். தண்ணி வற்றினோன்னே நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுறதுக்கு. இப்போ நான் இதை நல்லா தோல் சீவி எடுக்கணும். இப்போ அதுக்குள்ளே இப்போ கெச்சப் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவில் இருந்தால் தான் நமக்கு கொஞ்ச நேரம் கழித்து அதை ஆறினோன்னா நல்ல ஒரு கெட்டி பதம் இருக்கும். அப்போ நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடுறேன். இதை ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கை நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கை நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா தோல் சீவிட்டேன் உருளைக்கிழங்கை. இப்போ இதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுக்கணும்னா நம்ம அதுக்கு
இப்போ நான் அடுப்பில் நல்லா எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது நல்லா காயணும் எண்ணெய். ஒரு வாணலில் ஊற்றி வச்சு நல்லா எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளார நம்ம இப்படி நம்மளோட பூரிக்கட்டை இருந்தாலுமே போதும், அதுவே போதும். நமக்கு ரொம்ப வேறு ஒரு பொருள் வாங்கணும் அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இப்படி வச்சுட்டு இப்படி நீங்கள் உங்களுக்கு குட்டி குட்டி பீஸாக அதில் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நல்லா அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணி இந்த சைஸு சரியாக இருக்கும், இந்த அளவுக்கு போதுமானது. இது போல் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எடுத்து போடுங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா மேலே எண்ணெய் தெரிக்கும்னு சொன்னால் ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டு கரெக்டாக போட்டுருங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா வெந்தோடனே எடுத்தோடனே நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போது இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண முடியலன்னா வேறு எதுவும் கட்ரு வச்சுருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடுங்க. இப்போது நான் இதெல்லாம் ஒன்று போல் இருக்கிற பீசஸ் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போது அதை எல்லாத்தையும் நான் எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ நல்லா இப்படி கொதித்து நல்லா வெந்துட்டே இருக்கட்டும். இப்படி நல்லா இப்படி உள்ளே போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே தெரிக்காது. அப்படியே கிட்ட கொண்டு போய் நம்ம போட்டுடலாம். அதனால் நான் இப்படி போட்டிருக்கிறேன். இப்போ போட்டுருங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வேகிறதுக்கு ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். நார்மலாக நம்ம போண்டாலாம் போட்டால் சீக்கிரம் வேகிற மாதிரி வேகாது. உருளைக்கிழங்கு உள்ள வரைக்கும் வேகணும். ஆனால் அதே மாதிரி நமக்கு கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். சின்ன பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது யார் வேணாலும் 2 உருளைக்கிழங்கு இருந்தாலும் செஞ்சிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிருக்குது, கொஞ்சமாக வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா, அதாவது நீங்கள் கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அது எப்படி இருக்குதுன்னு தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வேக விடுங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்ட வாக்கில் உள்ள உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வீட்டில் ஒரு உருளைக்கிழங்கு 2 தக்காளி இருந்தாலுமே நம்ம பசங்களுக்கு நம்ம இது போல் செஞ்சு கொடுத்துக்கலாம். இது நம்ம வெளியில் அதிக காசு கொடுத்துலாம் நம்ம வாங்க வேண்டியதே கிடையாது. இது இவ்வளோ சிம்பிளாக செய்கிறதுமே இல்லை. நம்ம இது நிறைய ப்ராசஸ்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இந்த பாருங்கள், இப்போ 3/4 பதம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்துடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது. வெந்தோடனே எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நான் கொஞ்சம் இதுக்கு தேவையான கொஞ்சம் காரத்துக்கும் நமக்கு உப்பு இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சின்ன ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் உப்புத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்ட உடனே நம்ம அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃபிங்கர்ஸ் பீஸ் எடுத்து போட்டோடனே அது மேலே இதை தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு கொஞ்சம் காரம், உப்பு, அந்த பெப்பரோட காரம் இது எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கெச்சப்பில் தொட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி. இப்போ கரெக்டான பதம். இப்போ இந்த பதத்தில் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டு இது கரிஞ்செலாம் போகலை, இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துருங்க. எண்ணெயும் ஒன்றுமே ஆகாது. எண்ணெய் அழுக்காகுமா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உருளைக்கிழங்கு நான் ஃபஸ்ட்டு தோல் சீவி வாஷ் பண்ணதான். இப்போ இதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை அப்படியே கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் தூவுங்க. ஆனால் இந்த உப்பு, இந்த பெப்பர் இதெல்லாமே நீங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே அப்படியே தூவி விடுங்க. தூவி விடும்போது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கெச்சப்பில் தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம். அது மாதிரி இப்போ நீங்கள் இந்த காரம் 3மே சேர்ந்தே நல்லாயிருக்கும். நம்ம வேறு எதுவும் மசாலாலாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் போட்டுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா அதை ஒன்று போல் நல்லா இப்படி எடுத்து நல்லா குலுக்கி விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்ப இன்னும் கொஞ்சம் போட தேவை இருந்தது, அதனால் நான் போட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். இனிமேல் கெச்சப் தொட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலுமே சாப்பிடணுன்னு தான் தோணும். இந்த மாதிரி கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கெச்சப்பும் நல்லா இனிப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். காரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நமக்கு டேஸ்ட்டு நல்லா கடையில் வாங்குறத விட இது அருமையாக இருக்கும். நம்ம சர்க்கரை கொஞ்சம் நான் தூக்கலாக போட்டிருக்கேன், அதனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வேறு வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நீங்கள் இது சாப்பிட்றதுக்கு யார் வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம ஆசைப்பட்டோன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் டைமாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாகவும் சாப்பிட்லாம். எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போது இந்த ஃபிங்கர் சிப்ஸ் இவ்வளோ ஈஸியாக செய்கிறது நானும் இப்படி தான் நாங்கள் வீட்டில் செஞ்சுக்குவோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.